வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெசர்ட் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 வரமிளகா, 1/2 இன்ச்சு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து மிதமான தீயில ஒரு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம இதில் மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க செட்டிநாடு மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டெசர்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.